ஹலோ எவ்ரிவன். இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே இந்த தமிழ் 99 அதே போல் ஓல்டு டைப் ரைட்டிங் கீபோர்டு இது சம்மந்தப்பட்டலாம் ஒரு சர்க்குலர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சுதான். அதே போல் வந்து கோர்ட் ஆர்டர் இதெல்லாமே வந்துருந்தது இல்லையா? ஸோ நேற்று அதாவது 6/7/26 அன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அரசு வணிகவியல் தேர்வுகள். இப்போ அரசு வணிகவியல் தேர்வுகள் அப்படின்னா அதில் சிஓஏ, டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதே போல தட்டச்சு தேர்வுகள், கணினி வழி தட்டச்சு தேர்வுகள். கணினி வழி தட்டச்சு தேர்வுகள் அப்படின்னா டைப் ரைட்டிங், அதே போல ஷார்ட்டனுக்கு டைப் ரைட்டிங் பண்ற மெத்தடும் இருக்கு. அதே போல சிஓஏ அதுலயும் வந்து டைப் ரைட்டிங் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே இன்க்ளூடிங் ஆயிரும். தமிழ் 99 விசைப்பலகை பயன்பாடு. இது வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா தட்டச்சு இயந்திர விசைப்பலகையில் பயிற்சி மேற்கொண்ட தேர்வர்களுக்கு மட்டும் 2027 ஆண்டு வரை இடைக்கால நீட்டிப்பு வழங்குதல் தொடர்பாக இந்த கேஸ் இதை பத்தின ஜட்ஜ்மெண்ட் இப்போ 2027 வரைக்கும் இந்த ஓல்டு டைப் ரைட்டிங் கீபோர்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதை பத்தி இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த பார்ட் நான் மேலே நோட் பண்ணியிருக்கேன், அதை ஒன் டைம் வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. மெயினான பார்ட் என்ன அப்படின்னா ஏற்கனவே பழைய தட்டச்சு இயந்திர விசைப்பலகையில் தமிழ் தட்டச்சு பயிற்சி மேற்கொண்ட மாணவர்களுக்கு மட்டும் 2027 ஆண்டு வரை மல்டிபிள் கீபோர்டு லே அவுட் ஆப்ஷன் பயன்படுத்திக் கொள்ள இறுதி கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது எனவும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2027 அப்படிங்கிற போது 2027க்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா 2026 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து மல்டிபிள் கீபோர்டு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ மல்டிபிள் கீபோர்டு ஆப்ஷன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டா நடக்குது. அதே போல வந்து ஷார்ட்டனுக்கும் கம்ப்யூட்டர்ல வந்து டைப் பண்ற மெத்தட்லாம் இருக்கு இல்லையா, சிபிஇ மெத்தட் இருக்கு. அடுத்து சிஓஏவிலையும் நமக்கு வந்து டைப் ரைட்டிங் இருக்கு, இங்கிலீஷ் தமிழ் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பீட் ஜூனியர் ஸ்பீட் லெவலுக்காவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு 3 கீபோர்டு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா தமிழ் 99, இன்னொன்று தமிழ் பொனட்டிக், அதே போல் தமிழ் ஓல்டு கீபோர்டு ஃபார்மேட் அப்படிங்கிறது. இப்போ இதில் எதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எது வரைக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 2026, இப்போ அடுத்து வர்ற எக்ஸாம் வரைக்கும். அதுக்கப்புறம் 2027 ஆண்டு முதல் புதிதாக கணினி வழியில் தமிழ் தட்டச்சு பயிற்சியினை தொடங்கும் தேர்வர்கள் தமிழ் 99 விசைப்பலகை மூலம் மட்டுமே பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இப்போ தெரியுதுங்களா? இப்போ அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி 27ல இருந்து தமிழ் 99 மட்டும்தான். மேல நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே நம்ம பண்ற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர்ல தமிழ் ஓல்டு கீபோர்ட் ஃபார்மேட்டே இருக்காது. நம்ம எக்ஸாமுக்கு போற இடத்துல தமிழ் 99 மட்டும்தான் இருக்கும். அதுல தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப கடைசி ஒரு வாய்ப்பா வந்து நமக்கு ஆகஸ்ட் 2026 வரைக்கும், அதாவது அடுத்த எக்ஸாம் வருது இல்லையா, அது வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்ப ஏற்கனவே வந்து நீங்க டைப் ரைட்டிங் தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க, நாங்க வந்து சீனியர் முடிக்காம இருக்கோம், கொஞ்சம் பெண்டிங் இருக்கு அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க டைப் ரைட்டிங்கையும் முடிச்சிருங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டாவோ இல்லை மெஷின் பேஸ்டாவோ போட்டு முடிச்சிருங்க. அடுத்து வந்து ஷார்ட்டனும் அதே மாதிரி தான். தமிழ் டைப் ரைட்டிங் முடிச்சுட்டேன், ஆனால் ஷார்ட்டன் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, அதை முடிக்க வேண்டியது இருக்குன்னா அதையும் முடிச்சிருங்க. இப்போ ஏற்கனவே டைப் ரைட்டிங் போத் சீனியர் முடிச்சுட்டேன், நான் ஜாப்ல இருக்கேன், சிஓஏ சர்டிஃபிகேட் முடிக்கல அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லயே வந்து முடிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தமிழ் 99 அந்த கீபோர்ட் ஃபார்மேட்டை ஒரு 3 months டைம் எடுத்து அதை புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக வர ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராப்ளம் கிடையாது, அவங்க இப்போதான் கற்றுக்க போகிறாங்க. அப்படிங்கிற போது அவங்களுக்கு அது வந்து கஷ்டமா இல்லை வந்து ஈஸியாக இருக்கா அது எதுவுமே தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து தெரியாது எதுவுமே, அதனால அவங்க ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. இப்போ ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படிங்கிற போது இது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரகிள், அதுக்காக சொல்கிறது தான். அப்போ வந்து அடுத்த எக்ஸாம் வரைக்கும் தான் அப்படிங்கிறத இங்கே வந்து திரும்பவும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. மறுபடியும் இது பற்றின ரிசர்ச்சஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டேட்ல ஏதாவது வந்து டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் முடிச்ச பிறகு மறுபடியும் இதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ திரும்பியும் அலர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போறாங்க. அதனால இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அப்டேட்டடா இருந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். வேற ஏதாவது உங்களுக்கு இதை பத்தின டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.